ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மாப்ஸி ஸ்ட்ரீம். இன்றைக்கி வந்து 9:30 மணி ஆகுது. இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை. சமையல் பண்ணலான்னு இருந்தால் திடீர்னு பையன் வந்து இன்றைக்கி லஞ்ச் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு லேட்டாக இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் நடக்குது. அதனால தான் இவ்வளோ லேட் ஆகுது. இதுக்கே கொஞ்சம் வேலை இருந்தது. இங்கே வந்து உருளைக்கிழங்கு மசாலா, பொட்டேட்டோ மசாலா பண்ணியிருக்கேன். இங்கே வந்து பூரிக்காக மாவு திரட்டி வச்சுருக்கேன். இன்னும் 2 பூரி வந்த பிறகு தான் போடணும். எண்ணெயை போட்டுக்கலாம். அப்புறம் மத்தியானம் என்ன சமையல் அப்படிங்கிறதையும் நான் அப்புறமா உங்களுக்கு காட்டி. எப்பவுமே பூரி போட்ட உடனே அப்படியே ப்ரெஸ் பண்ணி கொடுக்கணும் கொஞ்சம். அப்போ தான் வந்துட்டு எழும்பி நல்லா மேலே வருது பாருங்க, இப்படி வரும். உடனே ப்ரெஸ் பண்ணிடணும். அப்போதான் நல்லா புசு புசுன்னு வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 5 பூரி பொட்டேட்டோ மசாலா வச்சு இங்கே வந்து எனக்கும் என் பொண்ணுக்கும் பிளேட்டில் வச்சாச்சு. என் பையன் அப்புறம் வருவான், அப்புறம் தான் சுடணும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மதியம் என்ன சமையல் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து 12:30 இப்போ தான் சமையல் செஞ்சு முடித்தேன். சாதம் கஞ்சி வடித்து குக்கரில். அடுத்து இங்கே வந்து கர்நாடகா பெங்களூர் ஃபேமஸ் குழம்பு. இது பஸ்ஸாருன்னு சொல்லுவாங்க. பயிர் வேக வச்சு கீரையெல்லாம் வேக வச்சு அந்த சாறுன்னா அந்த தண்ணி வேக வச்ச தண்ணியை தான் சாறுன்னு சொல்லுவாங்க. அவங்க நம்ம சாறு சொல்கிறோம் அந்த மாதிரி. அதை வந்து இது சிகப்பு காராமணி போட்டு வேக வச்சு சுட்டு எல்லாம் அரைச்சி குழம்பு வச்சுருக்கேன். அதில் 3 முட்டையை வேக வச்சு வச்சுருக்கேன். மீதி உள்ள அந்த கீரை வீட்டிலேருந்து எடுத்த பொன்னாங்கண்ணி கீரை, அரைக்கீரை, 3 வித கீரை, காராமணி காய் சேர்த்து வேக வச்ச காராமணி சேர்த்து பொரியல் பண்ணியிருக்கேன். அடுத்து இங்கே வந்து வீட்டில் போட்ட அரிசி வறுத்தல், இங்கே மாம்பழம், இங்கே வந்துட்டு தயிர். இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்சு. அடுத்து என் பொண்ணு பார்த்திங்கன்னா இங்கே தனியாக ஸ்பெஷலாக பூரி வந்து சுட்டு வச்சுருக்கேன்னா அதை சாப்பிட போட்டேன்.